வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கால்ட்வெல் மெமோரியல் சர்ச்சோட 2025 கிறிஸ்மஸ் விழா. ஆமா, நாம இப்ப இத அலசும்போது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி பேசல, நடக்க போற ஒரு கொண்டாட்டத்தோட ஒரு முன்னோட்டத்தை பாக்குறோம். இதுவே ஒரு தனி த்ரில் தான். கரெக்ட். இதோட தலைப்பு பாருங்க, ரூம் பும் பும் பும். ரொம்ப கேட்சியா இருக்கு. இந்த ஒரு பக்கத்துல இருந்து இந்த கம்யூனிட்டி எப்படி ஒன்னா சேருது, அவங்களோட நோக்கம் என்ன, இது எல்லாம் தோண்டி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் முதல் சில நிமிடங்கள் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் அப்போதே கட்டி போடணும். இவங்க அதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஆரம்ப ஜபம், அப்புறம் பக்தரே வாரும்னு ஒரு ஆரம்ப பாடல். ஆமா, இது ரொம்ப ஒரு பாதுகாப்பான அதே சமயம் பவர்ஃபுல்லான தொடக்கம் இல்லையா? ரொம்பவே. பக்தரே வாரும் பாடல் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. அது ஒரு உலக புகழ்பெற்ற பாடல். ஆமா, அதை எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அங்கேயே ஒரு ஒற்றுமை உணர்வு வந்துடும். இது ஒரு முக்கியமான உத்தி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க கூட ஒரே பாடலை பாடும்போது ஒரு குடும்ப மாதிரி உணர்வாங்க. அது உண்மை. ஜபத்தோட ஆரம்பிக்கிறது, நாம இங்க சந்தோஷமா கொண்டாட வந்திருக்கோம், ஆனா எதுக்காக கொண்டாடுறோங்கிறத மறக்க கூடாதுன்னு மென்மையா ஞாபகப்படுத்துற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் வரவேற்புரை, அப்புறம் முன்னுரை காட்சின்னு போட்டிருக்கு. வெறும் பேச்சோட நிறுத்தாம ஒரு காட்சின்னு சொல்றது கவனத்தை ஈர்க்குது. இது ஒரு சின்ன நாடகமா இருக்குமா? நிச்சயமா. ஒரு சின்ன நாடகமா இல்லனா ஒரு மியூசிக் கலந்த ஒரு அறிமுகமா இருக்கலாம். இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். எப்படின்னு சொல்றீங்க? வெறும் எல்லாரையும் வரவேற்கிறோன்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போனா அது கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனா இந்த விழாவோட மையக்கரு என்னவோ அது ஒரு குட்டி ஸ்கிட் மூலமா ஆரம்பத்திலே சொல்லிட்டா. அடுத்த 2 மணி நேரத்துக்கு நாம எதை நோக்கி பயணிக்க போறோம்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஓகே, அப்போ முதல் 5 நிமிஷத்திலேயே இது வெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இல்ல, இது ஒரு கதை, வாங்க சேர்ந்து கேட்போம்னு சொல்றாங்க. நல்ல உத்தி. ஆமா. சரி, இந்த அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் கட்டடம் எப்படி இருக்குன்னு பாப்போம். கண்ணு ரொம்ப பறிச்ச விஷயம் இதுல பங்கேற்கிறவங்களோட பன்முகத்தன்மை. பிகினர்ல இருந்து இன்டர் வரைக்கும், அப்புறம் டியூஷன் சென்டர் மாணவர்கள், ஆசிரியர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. ஆமா, இதுதான் இந்த நிகழ்ச்சி நிரலோட இதயம்னு நான் சொல்லுவேன். ஒரு சமுதாயத்தோட ஆரோக்கியத்தை அளவிடணும்னா அதுல எல்லா தலைமுறைக்கும் இடம் இருக்கான்னு பார்க்கணும். சரி, இங்க பாருங்க, சின்ன குழந்தைங்க பிகினர் பிரிவுல வரவேற்பு நடனம் ஆடுறாங்க. அது அவங்களோட முதல் மேடை அனுபவமா கூட இருக்கலாம். அவங்களுக்கு பிறகு பிரைமரி, ஜூனியர், இன்டர்னு ஒவ்வொரு வயசு பிரிவினருக்கும் ஒரு தளம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. சொல்லுங்க. எல்லா வயது பிரிவினரையும் எல்லா திறமை உள்ளவங்களையும் சேர்த்திருப்பது பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இத்தனை பேரை ஒருங்கிணைப்பது எவ்வளவு கஷ்டம். சில நேரங்கள்ல நிகழ்ச்சியோட தரம் இதனால் பாதிக்கப்படுமா, இல்ல எல்லாரையும் பங்கெடுக்க வைக்கிறதா இங்க முக்கிய நோக்கமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதுல ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் குழுவை வச்சு நிகழ்ச்சி நடத்தினா தரம் ரொம்ப உயர்வா இருக்கலாம். ஆனா அங்க ஆடியன்ஸ் வெறும் பார்வையாளர்களா தான் இருப்பாங்க. கரெக்ட். இங்க நோக்கம் அது இல்ல. இங்க நோக்கம் பார்ட்டிசிபேஷன் ஓவர் பெர்ஃபெக்ஷன். அதாவது கச்சிதமா செய்யறதை விட எல்லாரும் பங்களிக்கணுங்கிறது தான் முக்கியம். மேடையில நிக்கிற குழந்தை அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். அவங்க தப்பா ஆடினாலும் வசனத்தை மறந்தாலும் கீழே இருக்கிறவங்க அப்பா அம்மாவுக்கு அதுதான் உலகத்திலே சிறந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, இந்த உணர்வு பிணைப்பு தான் இந்த மாதிரி சமூக நிகழ்வுகளோட வெற்றி. அதுலயும் குறிப்பா டியூஷன் சென்டர் மாணவர்கள் பங்கேற்கிறத பத்தி சொல்லுங்க. இது வெறும் ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்கான விழா இல்லையா? இல்ல, இது ஒரு ஆழமான விஷயத்தை காட்டுது. தேவாலய வளாகத்துல ஒரு டியூஷன் சென்டர் நடக்குதுன்னா அங்க எல்லா மதத்தையும் சமூகத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் படிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அவங்க ஞாயிறு பள்ளிக்கு வராதவங்களா இருக்கலாம். அவங்களையும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல ஒரு நடனம், ஒரு நாடகம்னு சேர்த்துக்கிறது அந்த தேவாலயத்தோட அரவணைக்கும் தன்மையை காட்டுது. அதாவது உங்களுக்கு வருவோம் 4 நாடகங்கள் இருக்கு, தலைப்புகளும் வித்தியாசமா இருக்கு. ஆமா, இயேசுவை தேடி, 10 கன்னிகைகள், இதெல்லாம் நேரடியான விவிலிய கதைகள். கிறிஸ்துமஸ் பரிசு கூட யூகிக்க முடியுது. ஆனா பிரைமரி குழந்தைகள் நடிக்கிற அந்த முதல் நாடகம், இது என்னவா இருக்கும்? இதுதான் என்னையும் ரொம்ப யோசிக்க வச்சது. மத்த 3 நேரடியான ஆன்மீக செய்திகளை சொல்லும். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கனமான செய்தியை சொன்ன எடுபடாது. சரிதான். தலைப்பு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆன்மீக விழானா அது முழுசும் சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் ஆச்சரியம், கொஞ்சம் புதிர், இதெல்லாம் கலந்தாதான் அங்க இருக்கிற குழந்தைங்க 2 மணி நேரம் அமைதியா உட்காருவாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு புதிரான தலைப்பு கொடுத்து அடுத்தென்னு அவங்களே எதிர்பார்க்க வைக்கிறது ஒரு சிறந்த உத்தி. ஆக இவங்க ஆடியன்ஸோட உளவியலை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த விழாவோட மைய புள்ளிக்கு, அதாவது இதோட டைட்டில்கே வருவோம். 19வது அம்சம், ரம் பம் 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 யூவி லைட் ப்ரோக்ராம்.
ஆ இதுதான் இதுதான் இந்த விழாவோட ஹைலைட்டா இருக்கணும். அந்த ட்ரம்ஸ் படமும் அதைத்தான் சொல்லுது. சந்தேகமே இல்ல. ரம் பம் பம் பம்னதும் நம்ம எல்லாருக்கும் தி லிட்டில் ட்ரம்மர் பாய் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, அந்த சின்ன பையன் ட்ரம் வாசிக்கிற கதை. அதேதான். குழந்தை இயேசுவை பார்க்க 3 ராஜாக்கள் தங்கம் தூபவர்க்கம்னு பெரிய பரிசுகளோட போவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஏழை சிறுவன் அவங்கிட்ட கொடுக்க எதுவும் இருக்காது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கலை ட்ரம் வாசிக்கிறது தான். மரியாள் கிட்ட அனுமதி கேட்டு அந்த குழந்தைக்காக அவன் தன்னோட முழு மனசோட அந்த ட்ரம்மை வாசிப்பான். அந்த இசைக்கு குழந்தை இயேசு புன்னகைப்பார். இதுதான் கதை. எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கதை. அன்பை விட பெரிய பரிசில்னு சொல்ற கதை. இதை எப்படி யூபிலைட் நிகழ்ச்சியா மாத்த முடியும்? இங்கதான் அவங்களோட படைப்பாற்றல் வெளிப்படுது. பாரம்பரியமான ஒரு கதையை அப்படியே சொன்னால் இந்த தலைமுறை குழந்தைகளை கவர முடியுமா என்பது ஒரு கேள்வி. ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இங்கேதான் அவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். கதையின் ஆன்மாவை மாற்றாமல் அதை சொல்லும் விதத்தை யூவி லைட் போன்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மாற்றிருக்கிறாங்க. இது ஒரு பழைய பாடலுக்கு புதிய ரீமிக்ஸ் போடுற மாதிரி. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. யூவி லைட்னா ஸ்டேஜ் முழுக்க இருட்டாகி நடிகர்களோட உடைகள் மட்டும் மின்னுமே, அந்த மாதிரியா? அதேதான். கற்பனை பண்ணி பாருங்க. கும்மிருட்டுல அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற பையனோட உருவம் மட்டும் நியான் நிறத்துல தெரியுது. அவன் கையில இருக்கிற ட்ரம்ஸ் குச்சிகள் ஒவ்வொரு அடிக்கும் பளிரிடுது. வாவ். சுத்தி இருக்கிற தேவதைகள் மாதிரி இருக்கிறவங்களோட ஆடைகள் மட்டும் மிதக்குது. அந்த ட்ரம் சத்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த லைட்ஸ் எல்லாம் மின்னும் போது அது ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போயிடும். சூப்பர். குழந்தை இயேசுவோட புன்னகைய ஒரு ஸ்பெஷல் லைட்டிங் எஃபெக்ட்ல காட்டலாம். இது வெறும் நாடகம் இல்லை, ஒரு விஷுவல் ட்ரீட். இதுதான் இந்த கொண்டாட்டத்தின் வெற்றிக்கான ரகசியம்னு நான் நினைக்கிறேன். அதாவது பழைய செய்தியை புதிய பாட்டில அடைச்சு கொடுக்கறாங்க. இது பெரியவங்களையும் குழந்தைங்களையும் ஒரே நேரத்துல கவரும். ரொம்ப சரி. கரெக்ட். ஆடல் பாடல் நாடகத்தோட முடியல, சில கனமான விஷயங்களும் இருக்கு. அப்புறம் கிறிஸ்துமஸ் செய்தி, இதெல்லாம் எதுக்கு? இதுதான் அந்த நிகழ்ச்சியை முழுமையாக்குற ஆணிவேர். வெறும் கொண்டாட்டம் கேலிக்கேனு போயிட்டா கொஞ்ச நேரத்துல மறந்துடும். ஆமா. ஆனா இந்த பாடம் கிறிஸ்துமஸ் செய்தி போன்ற அம்சங்கள் தான் ஏன் கொண்டாடுகிறோம் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுது. இது ஒரு 5 அல்லது 10 நிமிட நிகழ்வா இருக்கலாம். ஆனா இதுதான் அந்த விழாவின் ஆன்மீக மையத்தை வலுப்படுத்துது. அதாவது கொண்டாட்டத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஆமா, சந்தோஷப்படுங்க, ஆனா எதுக்காக சந்தோஷப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னை கவர்ந்தது ஆசிரியர்கள் பாடுவது. டியூஷன் சென்டர் டீச்சர்ஸ் சாங், அப்புறம் ஆசிரியர் பாடல்னு 2 இருக்கு. பொதுவா டீச்சர்ஸ்னாலே பின்னாடி இருந்து வேலை பார்க்கறவங்க தானே. மிக சரியான பாயிண்ட். எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ் பாடும்போது நாங்க ஆரவாரம் செய்வோம். ஆமா ஆமா, அவங்கள ஒரு வேற கோணத்துல பார்க்க அது ஒரு வாய்ப்பு. இங்கேயும் அதே தான் நடக்குது. வருஷம் முழுக்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இந்த விழாவுக்காக அவங்கள தயார்படுத்தி அந்த உழைப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களே மேடை ஏறி பாடும்பொழுது அது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். மாணவர்களுக்கும் அது ஒரு புது அனுபவம். நம்ம டீச்சருக்கும் பாட வருதுன்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. நிச்சயமா இது அவங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவுல இருக்க உறவை இன்னும் பலப்படுத்தும் இல்லையா? நிச்சயமா. நாங்க வெறும் அமைப்பாளர்கள் இல்ல, நாங்களும் இந்த கொண்டாட்டத்தோட ஒரு உணர்வு பூர்வமான பகுதின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதுவும் டியூஷன் சென்டர் ஆசிரியர்களும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களும் தனித்தனியா பாடுறது 2 தரப்பு உழைப்பையும் அங்கீகரிக்கிறதா காட்டுது. ஆமா, இது அந்த சமூகத்துல இருக்கிற பரஸ்பர மரியாதைக்கு ஒரு சிறந்த உதாரணம். அருமை. ஒரு முறையான தொடக்கம், ஒரு ஆழமான உள்ளடக்கம், ஒரு பிரம்மாண்டமான உச்சக்கட்டம்னு பயணம் செஞ்சு இப்ப முடிவுக்கு வர்றோம். இவ்வளவு நேரம் ஆடி பாடின குழந்தைங்களோட உற்சாகத்தை பாராட்ட ஒரு சின்ன பரிசு. அது அவங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். ஆமா. அப்புறம் இந்த விழாவுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும், சின்ன உதவியா இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றது, இது ரொம்ப முக்கியமான பண்பு. சரிதான். கடைசியா ஒரு இறுதி ஜபத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க மனசுல ஒரு நிறைவோட போவாங்க. இது வெறும் ஒரு ஈவென்ட் இல்ல, இது ஒரு முழுமையான அனுபவம்னு சொல்றீங்க. ஆமா, வீட்டுக்கு போற வழியில அவங்க மனசுல அந்த யூவி லைட் நிகழ்ச்சியோட பிரகாசமும் இருக்கும், கிறிஸ்துமஸ் செய்தியோட ஆழமும் இருக்கும், பரிசு வாங்கின சந்தோஷமும் இருக்கும், எல்லாரும் ஒன்னா பாடின அந்த ஒற்றுமை உணர்வும் இருக்கும். இதுதான் ஒரு சமூக நிகழ்வோட உண்மையான வெற்றி. ஆக இது ஒரு சமுதாயத்தோட கண்ணாடி. நிச்சயமா. பாரம்பரியமான கோலாட்டத்தையும் நவீன யூவி லைட் நிகழ்ச்சியையும் அவங்க எப்படி இணைக்கிறாங்க? ஞாயிறு பள்ளி மாணவர்கள், டியூஷன் சென்டர் மாணவர்கள்னு எல்லாரையும் எப்படி அரவணைச்சு போறாங்க? இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு ஆவணம் இது. மிகச் சரியா சொன்னீங்க.
இந்த ஆவணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு கதை சொல்லுது. பங்கேற்பாளர்களோட வயது, நாடகங்களோட தலைப்புகள், ஆசிரியர்களோட பங்களிப்புன்னு ஒவ்வொன்றும் அந்த தேவாலய சமூகத்தோட பண்பையும் அவங்களோட உழைப்பையும் ஒற்றுமையும் நமக்கு காட்டுது. ஒரு சிம்பிளான நிகழ்ச்சி நிரல் ஒரு கொண்டாட்டத்தோட ஆன்மாவை எவ்வளவு அழகா பிரதிபலிக்க முடியுன்றதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.